அடுத்தது வந்து நம்ம இரட்டை கிளவி பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு இரட்டை கிளவி நம்ம எழுதியிருக்கோம் இல்லைங்களா? இரட்டைனாலே 2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் கிளவின்ற வேர்டுக்கு வந்துட்டு ஒரு மீனிங் இருக்குது. இப்போ சொல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? சொல்லுக்கான இன்னொரு பெயர் தான் வந்து நம்ம கிளவின்னு சொல்கிறோம். அதனால தான் இரட்டை கிளவி, அதாவது இரட்டை சொல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரே மாதிரியான வேர்டு வந்துட்டு மறுபடி அதாவது 2 முறை வருது இல்லைங்களா? அதுதான் வந்து நம்ம இரட்டை கிளவின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே கலை அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இங்கே இருக்க அதே வேர்டு மறுபடி இந்த இடத்துல வந்திருக்கிறதுனால 2 முறை வருது. அதுதான் வந்து நம்ம இரட்டை கிளவின்னு சொல்கிறோம். கிளவினா என்ன சொன்னேன்? சொல்லுன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ ஒரு சொல் வந்து 2 முறை வர்றது தான் நம்ம இரட்டை கிளவின்னு சொல்கிறோம். இப்போ கலை அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா? அதுக்கு ஏதாவது வேர்டு சொல்லுங்கள். குழந்தைகள் கலகலவென்று சிரித்தனர். சல இதுக்கு சென்டென்ஸ் சொல்லுங்கள். ஆற்றில் நீர் சலசலவென்று ஓடியது. பட இதுக்கு சென்டென்ஸ். பறவைகள் படபடவென்று சென்றன. பல இதுக்கு ஏதாவது சென்டென்ஸ் சொல்லுங்கள். வைரம் பளபளவென்று ஜொலித்தது. அவ்வளோதான்.